உம்மை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். 1 2 3 4. அதிகாலையில் உம்மை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். உம்மை தேடுவே, உம்மை காணுவே, உம்மை மகிழுவே, உம்மை புகழுவே, உம்மை தேடுவே, உம்மை காணுவே, உம்மை காணுவே, உம்மை புகழுவே. அதிகாலையில் உம்மை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில் நிலையான பொருளும் நீதியும் உண்டு. பாடுங்க, கையை தட்டுங்களையா, கையை தட்ட எனக்கு ஒரு பாட்டு, ஒரு ஓட்டு, சும்மா பேஸ்ட்டு பாட்டு பாடுனா பேஸ்ட்டு தட்ட நல்ல ருசிச்சு பாருங்க. அது நம்பிக்கை மனுஷன் பாக்கியமா ஐஸ்வர்யம் கண்டமும் நிலையான பொருளும் நீதியும் இடம்தான் உண்டு. சிங்கத்தின் குட்டிகள் காட்சி அடைந்தாலும் ஒரு குறைவும் இல்லையே. சிங்கத்தின் குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமைத்தேடும் பக்தருக்கு குறைவும் ஒன்றும் இல்லையே. உம்மை காணுவே, உம்மை தேடுவே, உம்மை காணுவே, உம்மை மகிழுவே, உம்மை தேடுவே, உம்மை காணுவே, உம்மை பாடுவே, உம்மை புகழுவே. அதிகாலையில் உம்மை தேடுவோர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில் உம்மை தேடுகிறவர் கண்டடைவார்கள். உம்மை தேடுவே, உம்மை காணுவே, உம்மை பாடுவே, உம்மை புகழுவே. உம்மை தேடுவே, உம்மை காணுவே, உம்மை பாடுவே, உம்மை புகழுவே. சிங்கத்தின் குட்டிகள் ஐஸ்வர்யம் கண்டமும் நிலையான பொருளும் நீதியும் இடம்தான் உண்டு. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? ஐஸ்வர்யம் கண்டமும் நிலையான பொருளும் நீதியும் இடம்தான் உண்டு. சிங்கத்தின் குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுவோர்க்கு குறைவும் ஒன்றும் இல்லையே. சிங்கத்தின் குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் பக்தருக்கு குறைவும் ஒன்றும் இல்லையே. உம்மை தேடுவே, உம்மை பாடுவே, உம்மை புகழுவே. உம்மை தேடுவே, உம்மை காணுவே, உம்மை பாடுவே, உம்மை புகழுவே. தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 61 அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிப்போம்.
ஏசாயா 66 61 6 7 வசனங்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இடத்திலே 1 பேதுருவை இணைத்து படிக்க வேண்டும். எடுக்க பார்ப்போம். புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கலாம். நீங்களோ அங்கேயும் வருது. நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் என்று இங்கே என்ன வருது? நீங்களோ வருது. நம்ம யாரோ நினைச்சுட்டு இருக்கோம். யாரோ நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஏசி 61:6. இங்கேயும் கூட பாரு 1 பேதுரு 2:9 மறுபடியும் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் என்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். அப்பா அம்மா பொண்ணு புள்ள எல்லாம் சேர்ந்து சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம்னா ராஜரிக பிரமாணம் என்னது? உன்னிடத்தில் அன்பு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. சுவிசேஷத்துல எல்லாத்துலயும் அப்படித்தான். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த இடத்திலே 4 விதமான தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம யாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சோஷியல் ஜெனரேஷன், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஸ், பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி நல்லது, ஹோலி ஜெனரேஷன். அல்லேலூயா. பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். ஆமா. அடுத்தது அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுல முக்கியமான வார்த்தை, நாம் எல்லாரும் ஆசாரிய கூட்டம் போட்டுங்க. அது சாதாரண ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக பிரமாணம் என்னது? நீ உன்னிடத்தில் அன்பு வருவது போல் தேவனிடத்தில் அன்பு வருது. நீ உன் தேவநாயகத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறு. அப்படிப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக ஒரு ராஜா தன்னகத்தே சிறந்திருந்து மற்றவர்களை மறந்துடாதபடி எல்லா தேசத்தினரும் தெரிந்திருந்து அவன் அன்பில் நிறைந்திருந்து மற்றவர்களுக்கு தனக்கு இருக்கிற திராணிக்கு ஏற்றும் நன்மை செய்கிறார். ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, மெட்டீரியலி, in every view of our life we must help others. நாம் மற்ற உதவிகளை செய்ய வேண்டும். அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு நாமே உதவிகளை எதிர்பார்க்கிற உதவிகளை செய்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரியர்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் சொன்னால், தேவாலயத்துக்குள்ளே ஆசாரியன் மட்டும்தான் செல்லுவான். சகரியா என்ற ஆசாரியனை உள்ளே அனுப்பிவிட்டு காலிலே நூல் கட்டி வெளியே உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவேளை அவன் பரிசுத்தமாக தேவனுக்கு பலி செலுத்தி விட்டு நமக்காகவும் பாவ நிவர்த்தி செய்துவிட்டு வருவான். தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிறவன் ஆசாரியன். அப்படிப்பட்ட சகரி ஒருவேளை திரும்ப வரலாம்னா என்ன பண்றது? காலில் ஒரு கயிறு கட்டி உள்ள அனுப்பினார்கள். எல்லாரும் எப்படி அனுப்புவாங்க? வருஷத்துக்கு ஒரு பிரதான ஆசாரியன். அவன் ஆயத்தமாக போவான். தனக்காக தன் ஜனங்களுக்காக பரிந்து கொண்டாடி பாவ மன்னிப்பு மாற்றி கொண்டு வருவதற்கு, ஜனங்களை ஆசீர்வதித்தற்கு உள்ளே வீட்டு வெளியே வருவான். உள்ள வீட்டு அந்த வழியை வர்றதுக்குள்ள
அந்த பிரகாரத்தை கடந்து அந்த வாசஸ்தலத்தை கடந்து பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அங்கே தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் செத்து போனார். அவனை கையில தான் வச்சு இழுக்கணும், வேற யாரும் உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டளை ஆண்டு வைத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது செய்த எல்லா அற்புதங்களோட பெரிய அற்புதம் என்னவென்றால், லாசருவை உயிரோடு எழுப்புவது பெரிய அற்புதம், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது மகா பெரிய அற்புதம். உலகத்தில் அவ்வப்போது செய்த அற்புதம் சின்ன அற்புதம் சொல்லுவாங்க, கிடையாது. சின்ன அற்புதமோ பெரிய அற்புதமோ மகா பெரிய அற்புதமோ காட்டிலும் மகா உன்னத அற்புதம் என்னவென்றால் மகோன்னத ஒரு அற்புதம். மகா பெரிய உலகத்துக்கே சாட்சியாக அவர் சிலுவையில் ஜீவனை விட்ட பொழுது சூரியன் இருந்தது. மார்க்க குருக்கள் எல்லாம் வியந்து கண்பிடித்து பார்க்கத்தக்கதாக தேவாலய திரைச்சீலை இரண்டாக கிடைத்தது. மகா பெரிய உலகத்துக்கு ஒரு சாட்சி, மார்க்கத்துக்கு ஒரு சாட்சி. பரிசேயர் பக்கத்திலே சதுசேயர் உயிர் தெழுந்ததை நம்பாத கூட்டம், அவர்கள் நம்பத்தக்கதாக அந்த மனிதர்கள் மரித்தோரெல்லாம் எழுந்து ஆங்காங்கே பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. அது எதற்காக சாட்சி? மண்ணுலகத்துக்கே சாட்சி. சதுசேயருக்கு மாத்திரமல்ல, மண்ணுலகத்துக்கே சாட்சி. மகாபெரிய சாட்சி. சூரியன் இருந்தது. மார்க்கத்துக்கு ஒரு மார்க்கத்துக்கு மகாபெரிய உலகத்துக்கு சாட்சி சூரியன் இருந்தது. மார்க்க குருக்களுக்கு சாட்சி தேவாலய திரைச்சீலை கிழிந்தது. மண்ணுலகத்துக்கே சாட்சி மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள். விண்ணுலகத்தினுடைய ஆட்சி இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த மாட்சியை வச்சுக்கிட்டு தான் நாம அவருடைய செங்கோல் ஊற்றுகிற ஊழியத்தை பூமியிலே செய்து கொண்டு வருகிறோம். அருமையான மகளே கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், எல்லாருமே நீங்க ஆசாரியர்கள் தான், எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் எருசலேமில் மாத்திரமல்ல, நீங்க எல்லாருமே ஆசாரியர்கள் தான் மாற்றி போட்டார். பிரதான ஆசாரியன் அவன் ஒரு பர்சனல் டியூட்டி, அந்த டியூட்டியை செய்துட்டு இருக்கிறான். மற்றவங்கள்லாம் பார்ட் ஆஃப் ஒர்க் ஃபார் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் காட் என்றல்ல, ஃபார் காட் அண்ட் ஆல்சோ ஃபார் திஸ் வேர்ல்ட் ஹூ டோல்ட் பைபிள். அத்திமரத்தை காத்துக்கிட்டு இருந்தவன் தான் ஆண்டவர் புத்தகம் பேசுகிற வேலை. பழையும் மீன் பிடிச்சிக்கிட்டவன் தான் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்த தேவனுடைய ஊழியர்கள். மருத்துவ சேவை செய்த லூக்கா தான் கர்த்தருடைய மகிமையான சுவிசேஷ லூக்கா எழுதின ஊழியர். அதுபோல கமாலியரின் பாதத்திலே வேதத்தை கற்றாலும் கூடை பண்ணுகிற வேலையை செய்துக்கிட்டு அங்க தன்னுடைய பிழைப்பை செலுத்த வேண்டிய கட்டம் வந்தது. அதுபோல ஆண்டவருடைய ஊழியத்திலே வந்தவர்களிலே பெரிய பெரிய மார்க்க தலைவர்களான நிக்கோதேமு, யோசேப்பு, அரிமத்தியா இவெல்லாம் அந்தரங்கமாக சீசர்களும் ஊழியர்களுமாய் மாறி இயேசுவுக்கு கல்லறையை ஆயத்தப்படுத்தி கொடுத்தும் கறி போன வெள்ளை போனங்களை கொண்டு வந்து அவர் கணம் பண்ணதும் ஆனார்களே. ஆண்டவருக்கு அந்தரங்க சீசர்களும் உண்டு, வெளியிறங்க சீசர்களும் உண்டு, விசேஷித்த சீசர்களும் உண்டு. 12, 3, 70 இப்படி எல்லாம் வைத்திருந்தார். இப்படிப்பட்ட சீசர்களை வைத்திருந்தார். இப்பொழுது நமக்கு ஆசாரிய ஊழியத்தை, அந்த பிரீஸ்ட்ஸ் என்று சொல்கிற வார்த்தை ஆசாரியர்கள், பிரீஸ்ட்ஸ். அடுத்தது பணிவிடைக்காரர்கள் என்று போட்டிருக்கிறது. பணிவிடைக்காரர் இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மினிஸ்டர்ஸ், ஆசாரியர் இந்த வார்த்தைக்கு பிரீஸ்ட்ஸ், அந்த பணிவிடைக்காரர்களுக்கு மினிஸ்டர்ஸ் என்று போட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே நாம் எல்லாரும் மினிஸ்டர்ஸ் for God who made heaven and earth. We are all priests to serve Him and worship Him in our home, in our church, wherever we go, wherever we sit, wherever we want. Freely we can worship our Lord. எங்க வேணுமாலும் விட்டு வெளியில் எங்க வேணாலும் ஆராதிக்கலாம். இது அவருடைய வசனத்தின் வெளிச்சம். ஆகையினாலே இந்த ஏசாயா 61:6 படி நீங்களோ, அங்க பேதுருவுடைய நீங்களோ, ஒரு புதிய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாடு, கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறது.
உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இந்த ஆவிக்குரிய கணத்தை உணர்ந்தால் நமக்கு ஆண்டுடைய வாக்கு என்ன? படியைக்கு அடுத்த வசனத்தை, அடுத்த பகுதியை, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். என்னதான் பச்ச காலம் வந்தாலும் சரி, என்னதான் அது நல்ல காலமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் இந்த உலக பிரகாரமாக நான் வேலை செய்தால்தான் பிழைக்க முடியும், இந்த உலகத்தின் வேலையே உயர்ந்தது சிறந்தது, நான் செய்கிறது மிக வட்டமான வேலையை நினைத்து விட்டானோ அவன் பூர்ணாகி விட்டான். நான் என்ன சொல்லுகிறேன், எலியா என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய ஊழியர், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது என்று சொல், இந்த ஆகாவுடைய அரசாங்கத்துக்கு சொல் என்று சொல்லுகிறார். பிறகு இந்த வார்த்தை எப்படி சொல்றது? நான் சொன்ன ராஜாவும் பட்னி, மந்திரிகளும் பட்னி, பிரதிகளும் பட்னி, இந்த அகால பிறகு நானும் பட்னி, வேண்டாண்டவரே அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்லுகிற பஞ்சம் வரும், நெஞ்சம் மந்திரத்தக்கதாக பஞ்சம் வரும். இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலும் பஞ்சம் வரும். இன்னைக்கு சென்னை பட்டணம் தான் சின்ன பட்டணம், இந்த சென்னை பட்டணம் இது சின்ன பட்டணம், இதை விட பெரிய பட்டணம் எல்லாம் இருக்கு. கேட்டுப்பாங்க யாருக்கையும், பட்டணத்திலேயே பட்டணம் சின்ன பட்டணம், ஆனா இது சிங்கார பட்டணமாக பெயர் பெற்றாலும் அலங்கோல பட்டணமாக போச்சு. ஆகையினாலே இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற நமக்கு வெளிப்பாடு வேணும், தமிழ்நாட்டுக்கு வெளிப்பாடு வேணும். தேசத்தை ஆள்றவங்க தேசத்தை காப்பாற்ற முடியாது, நாட்டை ஆள்றவங்க நாட்டை காப்பாற்ற முடியாது, வீட்டில் வாழ்றவங்க கூட வீட்டை காப்பாற்ற முடியாது. அவன் நாட்டில் இருக்கிற ஒரு விசுவாசம் என்னவென்றால், எலியாவின் தேவனை பார், அது ஹிஸ்டரி, சரித்திரம். இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதனுடைய வாழ்க்கையின் சித்திரம். இதை நமக்கு செயலாற்ற வைப்பது, பரலோகத்திலே தேவன் இருக்கிறார், அதுதான் நித்தியம். இந்த புத்தியும் சக்தியும் தான் நம்முடைய விரக்தியை மாற்றக்கூடியது, விரட்டி அடிக்கக்கூடியது. ஆகவே எலியா என்ற பக்தர் அங்கே என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறான். அங்கே பஞ்சம் வந்து விடுபடி அவன் சொல்லிவிடுகிறான். அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கேலி காட்டத்தைக்கு போய் என்றும், அங்கே காகமும் சில காலம் இறைச்சி தண்ணீர் நைல் நதியிலே ஓடுகிறது, அந்த கேரி நதியிலே ஓடுகிறதை அவன் குடித்தாலும், பிறகு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி விதவையின் வீட்டுக்கு போகிறான். தன் குறைவு நீங்க காட்டில் இருந்தவன் இன்னொரு விதவையின் வீட்டில் குறைவு நீக்க வீட்டில் போனான். வீட்டிலையும் குறைவு நீக்கிட்டு காட்டிலையும் குறைவு நீக்கிற குறைவு நீக்கப்பட்டவன், வேற வீட்டில் குறைய நீக்கினவன் நாட்டில் போய் ஆகாவே பெல்ட்டை கட்டிட்டு ஓடும் முன்னால மேகம் கருக்குது, மழை வரப்போகுதுன்னு சொல்லி குதிரை மேகத்துக்கு முன்ன ஓடினாரு. அப்படி போஷிக்கப்பட்டார் மழை காலத்துல எலியா. நல்ல காலத்திலே வாரத்துல ஒரு நாள் மீன், ஒரு நாள் சிக்கன், அப்படி சாப்பிட்றது நம்முடைய இயல்பா இருக்கு. டெய்லி காலையிலையும் மாலையிலையும் இறைச்சி அப்போ கொண்டு இருந்தா எப்படி இருந்திருப்பார் அவரு? குதிரை ஓடுற ஓட்டமெல்லாம் பின்னால போயிடுச்சு. எலியா ஓட்ட சும்மா சூப்பரா ஓடிடுச்சு முன்னால. இதுதான் அது, அதுதான் இது. அதனால நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர், நமக்கு என்னென்ன தேவைங்கிறத ஆண்டவர் அவ்வப்போ சந்திப்பார்னு நினைச்சேன். சில நேரத்துல நடந்தது இல்லை, எப்பவுமே உனக்கு நடக்கும். நீ கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்தால் அல்ல சொல்லுவாங்க. ஆசாரியர் மார்க்கெட்டி ஆசிரியர் ஆசாரியா, ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசரிக்க வேண்டிய முதல் கர்த்தருடைய வேலைகளை ஆசரிக்கிற ஆறாவது இடத்திலே ஊழியம் செய்கிற, மற்ற ஆத்மாவுக்கு பாரப்படுகிற, ஆலோசனை சொல்லுகிற, ஜெபிக்கிற, ஆசீர்வாதங்களை கூறுகிற ஆசாரி. இந்த ஆசாரி ஆசரி, இந்த ஆசரிக்கிற கூடாரத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறவராக நான் இருக்கிறேன்னு சொல்றேன். இப்போ இது ஒரு வார்த்தை என்னன்னா பன்மைன்னு சொல்லியிருக்கு. பன்மைன்னு சொன்னா ஒருமை அல்ல, ஒருவன் அல்ல, எல்லோருமே கர்த்தருக்கு சோதரம். நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் பழைய ஏற்பாட்டில். அது யூதர்களிலிருந்து எடுத்த ஆசாரியர்கள்.
புதிய ஏற்பாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர்கள்னு சொல்லும் பொழுது யார அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் சிந்தனைக்கு படிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதும் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மானச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் அந்த ரகசிய வருகையிலே மத்திய அகலத்தில் வரும்பொழுது சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களால் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்தபடி, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் மாஸ்டர் சொல்லுகிற காரியங்கள் என்ன சொன்னாலும் கர்த்தர் கீழ்படியுங்க. ஏன்னு கேட்டா கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ பிரீஸ்ட், நீ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்க. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது மினிஸ்டர் பதவி வாங்க முடியுமா? இன்னைக்கு பிரீஸ்ட் பதவி வாங்க முடியுமா? இதெல்லாம் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம். அந்த ஏசாயா 61ஆம் அதிகாரம் ஒரு காஸ்பல் அனாயிண்டிங், அதனால கோஸ்பல்னு போய் சொல்லணும். அடுத்தது அது சர்ச் அனாயிண்டிங், அது சபையிலே மக்களை உருவாக்குகிற அபிஷேகம். மூன்றாவது அது பிளஸ்ஸிங் அனாயிண்டிங், அது ஏராளமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. ஆகையினாலே ஒரு மினிஸ்டருக்கு ஒரு பதவியை கொடுத்தா அவருக்கு காரு, அவருக்கு வேண்டிய எல்லா வசதி எல்லாம் கொடுக்குறாங்க, தங்கி இருக்கிற வீடு எல்லாம். அதே மாதிரி ஒரு கிறிஸ்துக்கு இன்னைக்கு வீடு, தங்கி இருக்கிற இடம், தோட்டம் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி போல ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அதை செய்கிறார். இப்பொழுது யார் அந்த ஊழியக்காரர்கள்? நிறைக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு சகரியா அல்ல, புதிய பழைய ஏற்பாட்டு கடைசி சகரியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் நான் பக்கத்தில் தெரிஞ்சவங்களை சொல்றேன். வேறு எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள். எல்லா ஆசாரியர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை நிறைக்குள்ள போயிருக்கோம். நமக்கு நம்முடைய மாம்சமாகிய திரையை அவர் ரத்தத்தை சிந்தி அது 2ஆக பிடித்து போட்டார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பெற்று அவருடைய ஊழியர்களை செய்ய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப சிறுமைப்பட்டவர்கள்னா யாருன்னு கேட்டா மைனாரிட்டி குரூப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் கிரேட் வேர்ல்டு. அவங்க எல்லா விதத்திலும் தங்களை உயர்த்தி கொண்டு மற்றவர்களை மட்டப்படுத்தி வைக்கும் பொழுது மட்டப்படுத்தப்பட்ட ஜனங்கள் சிறுமைப்பட்டவர்கள். யாரால் மைனாரிட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. சிறுமைப்பட்டவர்கள் சிறுபான்மையாளர்கள். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை கர்த்தர் காண்கிறார், உன்னை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார், உன்னை கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிப்பார். இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த காலத்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களுக்கு இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு பாபிலோனிலிருந்து சிறைப்பட்ட ஜனங்கள் எல்லாம் யூதர் முறைப்படி விடுவிக்கப்பட்டாலும் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் மேல் வழங்கத்தக்கதாக சுவிசேஷம் வழங்கப்பட்ட துன்பங்கள் பாடுகள் எத்தனை வந்தாலும்
இன்றைய கிறிஸ்தவம் இம்மையிலும் மறுமையிலும் பெயர் எழுதப்பட்ட பெரிய ஒரு சைன்யமாக இருக்கிறது, பெரிய ஒரு கூட்டமாக இருக்கிறது, சேனையாக இருக்கிறது, சேனையாக இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ அடுத்தது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். ரொம்ப நொறுங்கி போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் காயம் கட்டணும். அறிவிலே சொல்லுவோம். சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஐயர்வாள், ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நான் அழிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு சந்திப்போம், 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். சில கூட்டங்கள் ஒன்றா நடத்துவோம். அப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வேற ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வரலன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் ஆச்சு. இடையில பார்த்து விஸ்வனில் பேசுவார். நான் வீட்டுக்கு நான் போனதில்லை. அவருக்கு பாஸ்டர் மேஜர் சிஎஸ்சி காம்போடுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து தாசரபுரத்தில் காரை திருப்பி வீட்டில் விட்டுட்டு இந்த செக்ஷன் தான் அவர் போவார். எப்போமோ பிள்ளையை கூட்டு வர்றதுக்கு ஏஞ்சல் மாதிரி அழகான பிள்ளை. அவர் கூட்டு வர்றதுக்கு இவரே போயிருக்காரு. போயிட்டு அந்த கர்னல் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரும்போது எதுக்கு ஒரு வண்டியில் வந்தால் ரைட் சைடு நான் சைடில், இவரும் அந்த சைடில் கரெக்டு வந்தால் தாங்கி போட்டார் பிரேக்கு. உடனே ஒரு சறுக்கு. பிள்ளை ரோட்டு பக்கம், பிள்ளை வந்து ரோட்டு பக்கம் வலது பக்கத்தில், இவர் ஓரத்தில் இடது பக்கத்தில். இவர் முன்னால் உட்கார்ந்ததுக்காக ஒரு வேலை சேஃப்டியாக இருக்கலாம். சரி பீஸ்ஃபுல்லாக தானே சொன்னார். அது அந்த பக்கம் விழுந்தது. விழுந்த நேரம் லாரியுடைய அந்த சக்கரை வந்து நிறைய அழுந்தி அப்படியாக சப்பி போடணும். திரும்ப என்லார்ஜ் பண்ணி ஒரு மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மையம் போட்டுருந்தது. பார்த்த செய்ய 2 நாள் அதே அவர் புத்தகத்தில் இருக்கிறார். இந்த ஐயாவை பார்த்து ஒரு கூட்ட இருக்கையும் காலத்தில் நடத்துறது பட்டியலை போட்டால் அது சரியா சாமிகிட்ட அவர் வரட்டும் வரட்டும், ஒரு நாளைக்கு அவருக்கு சொல்லணும். யார் சிறு பிள்ளைகள் வருவதுன்னு சொல்லியிருக்கேன். இதான் நடந்து போச்சு. இருப்பாங்க காலமெல்லாம் வளர்த்து வைக்கிற ஒரு வெயிட்டு, எழுதிக்கிற வெயிட்டு நான் சுமந்துக்கிட்டே தானே ஊழியம் செய்கிறேன். நானும் என் மனைவியும் உங்கள் பிள்ளைய வந்து நீ சுமக்க வேண்டாம், நான் பார்த்துட்டு அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. அது வரும்போது இப்படி பார்க்க போகலாம். நடந்து சங்கடம் தான் இருந்தாலும் நல்லாறு சிறுவிருப்பத்தை பாடுகளை நினைச்சு பார்த்து உங்களை தேட்டி கொள்ளுகையா. நீங்கள் வந்து மாசத்தினால அங்கே பிள்ளை மோசம் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் நேச தகப்பட்டு போயிருக்குது. ஆனால் இவ்வளவு காலம் இந்த பாரத்தை இவ்வளவு தூரமான சமூகத்துக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆற்றி தேய்ச்சி பேரப்படுத்திட்டு வரணும்னு இருக்கிறேன். டிஜே செய்யக்கூடிய பிள்ளைக்கு இந்த ஊழிய செய்தியா செய்வேன்னு சொன்னார். அதான் உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ உயர்வோ தாழ்வோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ தேவதூதர்களே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்புகளை பிரித்து வருகிறார். தேவதூதர்கள் பிரிப்பார்களா? லூசிபர் கீழே விழும்போது சாத்தான் கூட சென்ற தூதர்கள் விழுந்தார்கள். அவர்கள் தான் முக்கிய தேவதைகளாக இருந்து உனக்கு பொண்ணும் பொருளும் தானே, என்னையை நோக்கி பாரு அப்படின்னு நல்லா வச்சுக்கிட்டு அவங்களை வச்சு நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவர்களை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மிகாவேல் தூதரை போல தூதர்கள் அவரை கடிந்து கொண்டு நம்முடைய மாற்றல் பாடிய இம்மாற்றல் பாடியாக பரலோகத்தில் மாற்றுகிற வரைக்கும் அப்படி செய்கிறார். மோசேயுடைய சரீரம் பாதுகாக்கப்பட்டால்தான் அந்த 2 சாட்சிகள் எலியாவோடு மோசே வந்து பிரசங்கிக்க முடியும். ஆகவே இந்த சரீரத்தை அழிக்க முற்பட்டால் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று பிரேமித்து தேவன் நியமித்த நேரத்தில் அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த சரீரத்துக்கு வல்லமை உண்டு என்பதை காண்பிக்கத்தக்கதாக சாத்தானை அனுமதித்தார். பிறகு அவனை பிஸ்காவின் கொடுக்குடியிலே அவன் மறைத்து அடக்கம் பண்ணினார். நான் என்ன சொல்லுகிறேன், சாத்தானே நீ ஒன்று செய்ய முடியாது. செத்தாலும் நீ ஒன்று செய்ய முடியாது, சாக முன்னையும் ஒன்று செய்ய முடியாது. என்னுடைய தூதத்திற்கு அவனுக்கு காண்பித்த இதற்காக ரகசிய வருகையிலே அவன் சாட்சி கொடுக்க வேண்டும். ரகசிய வருகைக்கு பிறகு அவன் அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே சாட்சி கொடுக்க வேண்டும். அவர்கள் எலியாவும் மோசேயும் தவிர வேறு யாரும் அல்ல.
எலியாவை அந்தரங்கத்துல மறைச்சு வச்சுட்டார், அங்க மேல மோசையை மறைச்சு வச்சுட்டாரு கீழே மிஸ்காவின் கொடுமுடியில. அவையினால தேவன் பரம சர்வ ஞானம் உள்ளவர். அவையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரகசியங்களை அறியும் பொழுது என் சரீரம், என்னுடைய ஆவி ஆத்மா அவருடைய பார்வையில் இருக்கிறது. I am a minister of God. I am a priest of God என்று சொல்வதை விட்டு we are all royal priesthood. We are all Lord's minister. We are all Lord's royal priesthood, royal family. அப்படிங்கிற ஒரு சாயலை காண வேண்டும். ஆகையினாலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். உமக்காக ஊழியங்கள் செய்யணும், இந்த உலகெங்கும் உன்னாமம் சொல்லணும். உமக்காக ஊழியங்கள் செய்யணும், இந்த உலகெங்கும் உன்னாமம் சொல்லணும். விசுவாசி நினைச்சா அந்த பாவியிலிருந்து மேல வர்ற நிலை. நான் ஊழியக்காரன் நினைச்சா அந்த விசுவாசியிலிருந்து மேல வர்ற நிலை. அந்த மேல வர்ற நிலைக்கு தான் வரணும். அதாவது ஓடுற தண்ணி ஓடுனா பைப்புக்கு உள்ளேயும் சுத்தம் வெளியவும் சுத்தம், வெளியே பிடிக்கிறவனும் சுத்தம் வரும், பைப்பு சுத்தம் வரும். அதை மோட்டரே போடாமல் விட்டா பைப்புக்குள்ளேயும் துருப்பிடிச்சிடும், வெளியே வரணும்னு ஒன்றும் கிடையாது. அதனால அருமையான சகோதரியே ஊழியம் நல்லா செய்யணும். அருமையான சகோதரனே நல்லா ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யலாம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அறிவிக்க சொல்லுவோமா? நான் வீடு சந்திப்பு ஊழியம் செய்யும் பொழுது விசுவாசிகளுக்கு தான் என்ன செய்ய முடியும்? நொறுங்குண்ட நிலையில காயம் கட்ட முடியும். நான் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது, வெளியிடங்களுக்கு சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இதுக்கு நமக்கு ஒரு அனாயிண்டிங் ஆண்டு கொடுத்திருக்கிறார். இந்த அனாயிண்டிங் என்று சொல்லுகிறது அந்நிய பாஷை பேசுகிற அனாயிண்டிங் இல்லை. ஏதோ பொதுப்பொடி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அனாயிண்டிங் இல்லை. ஏதோ நம்ம ஒரு அவரை போல மாற்றம் மருவமாகிறோம் பரலோகம் போகிறோம் அந்த அபிஷேகம் அல்ல. இந்த அபிஷேகம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த அபிஷேகம், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த அபிஷேகத்தை உடையவர்களாக நாம் சுவிசேஷ ஊழியத்தை வெளியில செய்யணும். பிறகு இறுதியில் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுவோம்னு சொன்னா, கட்டுண்டவர்கள் பலவிதமான கட்டுப்பாட்டுக்குள்ளே காணப்படுகிறதான உலக மக்களை பார்க்கிறோம். அதுபோல அந்த
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறைச்சாலை மத்தியிலே ஊழியர்களை செய்து பார்க்கிறோம். அடுத்தது காயம் கட்டுதல். காயம் சொல்லுகிறது டிஞ்சர் போட்டு புண்ணுக்கு மருந்து வைக்கிறது இல்லை, இருதயம் நொறுங்கி காயப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட வேதனை இருக்கிறவர்கள். வாட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப் பை ட்ரிபுலேஷன் குரூப்? உபத்திரவத்தின் பாதையிலே ஏற்பட்டதான அந்த காரியங்கள் எல்லாம் என்ன, அதையெல்லாம் வைத்திருந்து உங்களுடைய அனுபவத்தை கொண்டு என்ன செய்ய முடியுமோ, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை, இப்படியெல்லாம் ஒரு தொந்தரவு, இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்தது, அதிலே தேவன் இப்படியெல்லாம் செய்தார் என்று சொல்லுகிறதான ஒரு விசேஷித்த ஒரு ஊழியத்தை உங்களை தவிர யார் செய்ய முடியும்? ஆகையினாலே இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய அனுபவ சாட்சியினால். அது பிரசங்க ஊழியம் அல்ல. சங்கீதக்காரர் பொழுது உம்முடைய 19ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அதே வேதத்திலே கர்த்தருடைய சாட்சி என்ன செய்கிறது? 19ஆம் சங்கீதத்தில் வசனம் படிக்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் தேவையை ஆத்து உயிர்ப்பிக்க பார்க்கிறது, சத்தியமும். ஒரு பேதையா போய் நான் செத்து போறேன், இங்க வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு அவன் ஞான கண்களை திறந்து விடுகிறது. இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய ஊழியம். ஆகையினாலே விசுவாசிகளுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், அவிசுவாசிகளுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். இதை கர்த்தர் செய்யும்படியாக என்ன செய்தாராம்? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். அப்ப அனாயிண்டிங் இன் ஒன் சிட்டிங் பிளேஸ், அமர்ந்திருக்கிற ஒரு இடத்திலே பெற்ற அபிஷேகம். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட்? செகண்ட் படிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆறுதல் சொல்ல இல்லை, ஆறுதல் செய்யவும். ஆறுதல் செய்யவும் அர்த்தம் என்ன? வாயிலேயே நீ குளிருக்கு போர்வை போது படி, வெளியே போகும்போது குளிர் அடிக்கிறது, கபடி போதிட்டு போ, நல்ல முட்டையும் பாலும் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை தேர்த்திக்கோ அப்படின்னு சொல்றது ஆறுதல் சொல்றது. இங்க சொல்லிட்டு ஆறுதல் செய்யவும் அல்லையே சொல்லலாமா? அப்போ we must do something through our physical hand for spiritual need. ஆவிக்குரிய மக்களுக்கு சுவிசேஷத்தையும் சொல்லி, இருதய நொறுங்குண்டவங்களுக்கு காய கட்டும்படியாக பேசி, அவங்களுக்கு அந்த வருகை ரொம்ப சமீபம். ஆகையினால அந்த நாள் காயத்தப்படணும்னு சொல்லிட்டு துயரத்தோடு என்ன சொன்னாலும் அவங்க துயரத்தோடு இருக்கும் பொழுது ஒரு ஆறுதலை செய்யவும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். துயரப்பட்டவர்கள் சீர்படாதபடி பின்வாரி, சீர்படுதல் என்பது பேக் ஸ்லைடிங்கா இருக்கிற மக்களை முன்ன கொண்டு வருகிறது. சிறைப்பட்டவர்களை சீர்படுத்தவும், துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் சுட்டு எரிச்சு போனான் எருசலேமை. அப்படிப்பட்ட எருசலேமின் வீடுகள்லாம் சுட்டு எரிச்சு சாம்பலா இருக்கு. அந்த சாம்பலா கிடக்கிற இடத்துல அதை மறுபடியும் ஒரு சிங்காரமாக ஆக்குறது, அதை உயர்த்துகிறது, கட்டப்படுகிறது. சிறைப்பட்ட மக்கள் திரும்ப வரவும், அந்த சீர்கெட்டு போன எருசலேம் திரும்ப கட்டப்படவும் உள்ள காரியங்களை தான் நாங்கள் சொல்லுகிறது. ஆகவே சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஆனந்த தைலம் ஆனந்த துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். அவங்க ஒரு வாசனை திரவியத்தை கூட போட்டுவிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு சரிச்சு போனாங்க அப்படின்னு வச்சுக்கிடலாம். ஆண்டவருடைய அபிஷேகத்தினாலே சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கவும் ஆனந்த தைலத்தையும். எத்தனை வாசனை போட்டாலும் கவலையான யோசனை இருந்தால் அந்த வாசனை ஏமாத்திரம்.
ஆனந்த தைலம்னு சொன்னா உள்ளமும் உடலும் நலம் பெற அவர்களுக்கு ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியும் our spiritually praising experience by our counsel to others. மற்றவர்கள் சோர்ந்து போகாத துதி கர்த்தர யோபு பாத்தியா துதிச்சான், சாத்தான மிதிச்சான், மறுபடியும் வாழ்க்கையில செழித்தான். அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு துதியின் உடை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அபிஷேகம் பண்ணினார், அங்க உட்கார்ந்துகிட்ட இடத்துல அனுப்பினார். புறப்பட்டு போக அவர்கள் கர்த்தருடைய தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இவர்கள் எல்லாரும் அநியாயமா மற்றவங்களை போல எதையும் செய்ய முடியாது, நீதியின் விருட்சங்கள். ஆகவே அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லா சபைகளை போல இருக்கிறோம், எல்லா கூட்டத்தை போல இருக்கிறோம். அது பெரிய கூட்டமா இருக்கு, நாங்க சின்ன கூட்டமா இருக்கோம். அதெல்லாம் தேராத கேஸ், அது மாறாத கேஸ். நான் சொல்லல, அப்படின்னா காணும் பொழுது நமக்கு தேராத கேஸ் மாறாத கேஸா இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய மகிமைக்கு என்று இந்த பூமியிலே சபையிலே நாட்டப்பட்டதான நீதியின் விருட்சங்கள்னு சொன்னா நீதியின் மரத்திலிருந்து நீதி முளைக்கும். ஆகையினாலே ஆண்டவருடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட்ட மக்களை எழுப்பும்படியாக நாம் கருவியாக பயன்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது. சுவிசேஷ ஊழியத்தோடு சபையின் ஊழியம் என்று சொன்னாலும் இது ஒரு பெரிய எருசலேம் தேசத்தை காட்டுகிறது. எருசலேம் தேசத்தில் ஆலயங்கள் சுட்டரிக்கப்பட்டதை காட்டுகிறது. தேவ ஜனங்கள் சிறைப்பட்டவர்கள் திரும்ப வருகிறதை காட்டுகிறது. அவர்கள் வந்து எரிக்கப்பட்ட அந்த இடங்களை எடுப்பித்து ஆலயம், வீடுகள், குடிகள் வருகிறதை காட்டுகிறது. இது ஒரு பெரிய ஒரு சரித்திரம். ஆகவே ஏதோ குற்றுக்குறுகளாக இருக்கிற கிருஷ்ணாபுரம் சபை கிடையாது, ஏதோ இந்த ஆலயம் மட்டும் கிடையாது. இது மிக குறுகினது. ஆனால் இங்கே பெருக்கமான காரியங்களை ஓரிடத்திலே செய்தார். எருசலேமில் மாத்திரம் அல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்கிற காலம் இருக்கிறபடியா எங்கெங்கெல்லாம் சபை கட்டப்படணும், எங்கெங்கெல்லாம் சபை இல்லை இருக்கிற நாம வந்து இருந்துகிட்டு முதல் பந்தி சாப்பிட்டோம், ரெண்டாவது பந்தி சாப்பிட்டோம், மூணாவது பந்தி சாப்பிட்டோம். சாப்பிட்டது நல்லது, சாப்பாடு அவசியம். இன்னும் கூட ஒரு பந்தியில் கூட சாப்பிடாம இருக்கிறானே, நாம ஏன் ரெண்டாவது பந்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? அப்ப ரெண்டாவது பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல பரிமாறுவோமே, முதல் பந்தியில சாப்பிட்டு முடிச்சவங்கிற எண்ணம். வேற ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, சரி 2 பந்தியும் சாப்பிட்டோம், இனி நம்ம மூணாவது பந்தியில உள்ளவனுக்காக பரிமாறுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். முதல் பந்தியில சாப்பிட்டவன் சுவிசேஷத்தை அறிந்தவன், ரெண்டாவது பந்தியில இருக்கிறவன் சுவிசேஷத்தை அறியாதவன், மூணாவது பந்தியில வர்றவன் வந்து சுவிசேஷத்தை அறிந்து அவன் சபையில் அங்கமாகிறவன். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷ ஊழியத்தை, சபை ஊழியத்தை செய்கிறோம். அந்த 6ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் நெடுங்காலம் 4ஆம் வசனம் படிக்க சிஸ்டர். நெடுங்காலம் பாழா கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இதுவரை அது புதிதாய் கட்டப்படாமல் கிடக்கிறது. எங்கெங்கெல்லாம் சபைகள் பாதிக்கப்பட்டது, எங்கெங்கெல்லாம் ஆலயம் இடிக்கப்பட்டது, எத்தனை எண்ணிக்கை இல்லாமல் போயிற்று. என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னாரே, பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று சொன்னாரே, நான் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை நிமித்து உனக்கு நன்மை உண்டாக தேர்ந்து காவித்து சொன்னாரே, என் பாதஸ்தலத்தை அலங்கரித்து சிங்காரிப்பேன் என்று சொன்னாரே. எங்கே சபைகள் உடைந்து கிடக்கிறது, எங்கே இல்லாமல் இருக்கிறது, புறப்பட்டு போக வேண்டும். அந்த இடத்துல ஊழியர்களை செய்து ஊழியர்களை தைரியப்படுத்த வேண்டும். சோர்ந்து போன ஊழியர்கள், விலகினமான மக்களுடைய சபையில்லாத இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களிலே நாம் செல்லும் பொழுது கர்த்தர் வழியை திறக்கிறவராய் இருக்கிறார். அதிலே சொல்லுவோம். அது போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மோசூர்ல ஒரு ஊழியம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரே ஒரு தான் திரும்பி இடத்துக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போன உடனே
உங்க மகன் இப்போ ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தான்னு சொல்றீங்க. இல்லை, இந்த வீட்டுக்கு மேல ஒரு ஜெபத்தை நடத்துறதுக்கு நீங்க செய்யறது நல்லதுதான் சொல்லுங்க. ஐயா என் மகன் கடைசியில் அதைத்தாயா சொல்லிட்டு மறைத்தான், திறந்து கொடுக்குறேன் அப்படின்னு. அங்கே சண்டே ஸ்கூல் நடந்துக்கிட்டு சண்டே ஸ்கூல் ஊழியம் பாஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்றாரு, நம்ம மருமகன் பாஸ்டர் வாயில வந்ததுன்னா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, இப்போ சண்டே ஸ்கூலுக்கு பதில் ஊழியம் வாரம் சமூக ஊழியம் நடக்குது இடத்துல. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வீட்டில் வந்து ஊழியத்துக்கு எழுதிலாம் கொடுக்க வேண்டாம். இந்த வீட்டில் நடக்கட்டும், பிறகு பார்த்துக்கலாம். அந்த கிராமத்தில் இடம் வாங்குறது ஊழியம் நடக்கட்டும். இங்கே ஒரு சபை அங்கே ஒரு சபை நடக்குது. 3வது சபை நடத்துகிற யாராவது நடத்துறதுக்கு உள்ள இருக்கணும். அது மாதிரி தான் ரகசியம். அது மாதிரி ஊழியத்தில் எழுப்பி உங்க அழைப்பை உணர்ந்து ஊழியத்துக்கு ஒரு கருவியாக மாறி என்னென்ன செய்யணும் லிபரலா செய்யலாம். நான் இந்த சபையில இருக்கிறேன், நல்லது, நான் கர்த்தர் அழைக்கிறார், அந்த ஊழியத்துக்கு போகிறேன், நான் சபையில இருக்கிறேன், இந்த இடத்துல முக்கியமான காரியம், நீ போகும்பொழுது வேறு ஒருவர் வைப்பார். ஒரு பிள்ளை வெளியே வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா வீட்டில் அந்த பிள்ளை வேலை செய்வோம். அந்த பிள்ளை வேலை செய்து போயிருக்கான்னு சொன்னா முதல்ல உள்ளவங்க கல்யாணமாக்கி மறுபடிய வேலை செய்வான். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். குடும்பத்துக்கு தகப்ப இருக்கிற, அதனால சின்ன குடும்பமா பெரிய குடும்பமா தகப்பம் பார்த்துடுவார். ஊழியம் செய், என்னென்ன கருத்து சொல்றாரோ செய். நீங்களும் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். இந்த உலகத்தில் உள்ள வேலை செகண்டரி, ஆண்டவருடைய வேலை ஃபர்ஸ்ட், தட் இஸ் மஸ்ட். Till up to his second coming, secret coming, no rest. This is the doing best. You are not simply coming guest. புரிஞ்சுக்கணும். அவையினால தேவனுடைய பிள்ளையே சிம்பிளி கம்மிங் கெஸ்டா இருக்கக்கூடாது, சும்மா ரெஸ்ட் இருக்கக்கூடாது. ரெஸ்டா மஸ்டா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஒர்ஸ்டா போயிடக்கூடாது. அவையினால ஜஸ்ட் திங்க் அண்ட் டூ. அவர்கள் நெடுங்காலம் வாழ்வாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வ காலம் நிறுவனமாய் எடுப்பித்து தலைமுறையா இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு, they are not Gentiles, they are not Jews, but they are Gentiles. Jews and Gentiles. யூதர்களும் புறஜாதிகளும் சேர்றாங்க. மறு ஜாதிகளும் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பணியாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். ஆண்டவர் ஊழியத்துக்கு ஆட்கள் கொண்டு வருவார். நீ அங்கங்க ஊழியத்தை செய். இங்கு சொல்லி இருக்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னையில் இருக்கிறார். அந்த பெர்சனல், நான் பாருங்க வசனத்தை படிக்க 1ஆம் வசனத்தை, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், இது பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பெர்சனல் அனாயிண்டிங் ஒன்லி ஃபார் ஜீசஸ். ஆனா அப்படியே படிச்சுக்கிட்டே வரும் பொழுது என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அனுப்பினார்ங்கிறது 3ஆம் வசனத்துல முடிஞ்சு போச்சு. 3ஆம் வசனத்தினுடைய கடைசி 3 வாக்கியத்துக்கு முன்னே முடிஞ்சு போச்சு. அந்த கடைசி திருப்பி இருப்பாருங்க. சிங்குலர் கம்ஸ் ப்ளூரல் என்ன ஆயிடுச்சு? அவர்கள் நான் இப்போது ஊழியம் செய்வதனாலே through my personal ministry public crowd must come to God. பொதுவான கூட்டம் வருகிறது. அதனால சொல்றார் சிங்குலர் becomes plural. சிங்குலரா என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது டக்குன்னு மாறுது பாருங்க. அதுபடிக்க அவர்கள் தம்முடைய மகிமைக்கான நாட்டின் நீதியில். அப்போ அவர்கள் எங்க வந்தது? through Jesus Christ one crowd of church came there to worship God. This is our great need. அப்ப என்னன்னா இந்த மாதிரி மகிமைக்கென்று நாட்டில நீதி விருட்சங்களாக அநேகரை மாற்றுவதற்கு தேவன் அந்த அபிஷேகத்தை யார் மேல வைத்தார்? முதலாவது இயேசுவின் மேல் வைத்தார். யாரை முதலாவது அனுப்பினார்? இயேசுவை அனுப்பினார். anointing and announcing, sending and announcing through Jesus. We are all body of Christ. God want to do his ministry, continue his ministry through our church congregation, you and me. We are all not only body, அவருடைய அவயவங்களா இருக்கிறோம். மேலே சொல்லுவோமா? ஆகையினால் ஆண்டவரே, எனக்கு சிந்திக்கும் திறன், தியானம் என் தலை
ஆண்டவரே சுவாசிக்கும் திறன் ஜெபம், ஆண்டவரே பேசும் திறன் வாழ், கையினாலே கொடுப்பது என்னுடைய கை எங்கோ அல்ல, நீ செய்ய வேண்டிய இடம் அது. glorious spiritual point, அது முக்கியம். glorious spiritual ரிசல்ட்காக செய்யாம நீ நுங்கு பிரிச்சு பார்த்தா ஏராளம் வரிசையா இருக்கும். ஒன்று பங்கு என்பது நுங்கு, அதை பிரிச்சு பார்த்தா அதான் எல்லாருக்கும் பகிரப்படுகிற பங்கு. கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்காக நாம் கைகளை உடையவர்களாய், கண்களை உடையவர்களாய், நடந்து போகிற கால்களை உடையவராக இருக்க வேண்டும். நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு வருவேன், சபைக்குள்ள நான் செய்ய மாட்டேன், சபைக்குள்ளே செய்வேன், நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னா that is the Jesus model ministry. Jesus anointing came upon him for this gospel and also church ministry. ஆண்டவர்கள் இயேசுவின் உள்ள அபிஷேகம் சுவிசேஷ ஊழியத்துக்கும் கொடுக்கப்பட்டது, சபை ஊழியத்துக்கும் கொடுக்கப்பட்டது. 4ஆம் வசனத்தை பாருங்க. அந்த 5ஆம் வசனம் இப்படிலாம் செய்தால் நம்மளாம் சபை உருவாகணும், நம்மளாம் அந்த மகள் சந்திக்கணும். இப்படி செய்தால் அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன? 6ஆம் வசனம், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். priests, royal priesthood and ministers என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேலும் பாராட்டுவீர்கள். ஜாதிகளின் செல்வம்னு அர்த்தம் என்ன? எங்கெங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ வளர்ந்து எங்கெங்கேயோ இருப்பாங்க, அவங்க குடும்பம் எல்லாரும் தெரியாது. நாம அவங்களுக்கு போய் ஊழியம் செய்யப்படுது. ஐயா இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு கொடுக்கிற காரியங்கள் 1000 மாட்டுல பால் கறந்து வீட்டுக்கு வர்ற செயல் வருது. எந்த மாட்டுல கறந்தப்போ நமக்கே தெரியாது, ஆனா பால் வீட்டுக்கு சேர்ந்துருது. அதே மாதிரி எங்கெங்கேயோ இருக்கிற இடத்துல உள்ளதான மாட்டுல பால் கறந்து வீட்டுல வித்து வாங்கி சாப்பிடுறோம். அந்த மாட்டை பார்த்துக்கிட்டா சாப்பிடுறோம், மொத்தத்துல மாட்டு பால். அது மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் கையிலே பணங்களும் பொருள்களும் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் இடங்களும் சொத்துக்களும் சுதந்திரங்களும் இருக்கிறது. நீங்கள் அந்த ஜாதிகளுடைய செல்வத்தை நீங்கள் அணுகவில்லை. செல்வம்னா என்ன? செல்லக்கூடியது செல்வம். தங்கம்னா என்ன? பூமிக்கு கீழே தங்கி இருப்பது தங்கம். அப்படியானால் இந்த செல்வத்தை அனுபவித்து என்னுடைய செல்வம் எனக்கு வேண்டியதா இராமல் மகாத்மாக்களுக்கும் உடைய பரிசுத்தவான்களுக்கு அல்லவோ தேவையா இருக்கிறது என்று கொடுத்து வைக்கிறார். கடந்த வாரம் நீங்களும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நம்ம தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, அவர் ஜாதிகளுடைய செல்வத்தை அனுபவிக்கிறது அவருடைய வார்த்தை. இது ஏசியா தீர்க்கன் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற மகிமைக்கு நாட்டப்பட்ட நீதி விருச்சம் எண்ணப்படுவதற்ற ஆத்துமாக்களையும் அபிஷேகத்தையும் அபிஷேகத்தில் அனுப்புதலையும் அந்த அனுப்புதலில் ஆத்துமாக்களையும் அவர் சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக சபை ஊழியத்தின் மூலமாக அவர் வாக்கு பண்ணி அவர் செல்வத்தை அனுபவிக்க வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் மகிமைக்கு அவருடைய மகிமையை கொண்டு மேலும் போராடுவார். என்ன அர்த்தம்னா, நான் இல்லாம இருந்தேன், அவர் பிச்சை கேட்ட கொடுத்தாரு, நான் இல்லாம இருந்தேன் இவரு கொஞ்சம் யாசகம் கேட்ட கொடுத்தாருன்னா அது மகிமையா இருக்குமா? அவருக்கு உள்ள தேவையை சாப்பிடாம தடுத்திருந்தான். அவருக்குள்ள எதிர்பார்க்கிற காரியம் நடக்க முடியாதபடி பல பிசாசு தடைகள் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்து கொள்ளும்படி அவர் வல்லமையை வெளிப்படுத்தி இப்படி அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய தேவனுடைய நாமம் அவர்கள் சாட்சியின் மூலமாக மகிமைப்படுகிறது. ஒரு நோய்க்காக ஜெபிக்க போகிறதா இருக்கலாம். இன்னைக்கு கூட கூப்பிட்டுருக்காங்க, அந்த ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் ஜெபம்ல வந்தீங்க, கோமா சேர்ந்து இருந்தவன் பேசுகிறாரு, நீங்க வந்தது சந்தோஷம். 15 பேர் போனோம், கார்ல பின்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்க 3 பேர் உள்ள போனோம். இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க ஜெபம் பண்ண பிறகு எவ்வளவு இதா இருக்குது, நீங்க பேசுனா பையன் தைரியப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயக்காடு இருக்குது, என்ன பிரயோஜனம்? சொந்த வீடு இருக்கு, என்ன பிரயோஜனம்? அவங்க அப்பா இன்ட்ரெஸ்ட் பணம் கொடுக்குற காலத்துல நானே வாங்கி சர்ச்சைக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். சர்ச்சைக்கு ஒரு 10 சேர் வாங்கி போட்டிருக்காரு அந்த காலத்துல. இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்திற்கு விசாரித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய செய்கிறார். இன்னைக்கு போய் சந்திக்கிறது சாயங்காலம் நான் போகுவேன், போய் ஜெபம் பண்ணுவேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். இன்னொருவருக்காக தூரத்தில் ஜெபித்து இருக்கிறேன், அந்த காரியங்கள் ஒரு செயலாகி வருகிறது சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கேட்கும்போது என்னன்னு கேட்டா, ஆண்டவர் உங்களை சாட்சியின் மூலமா ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னா நீங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுகிறது அவிசுவாசம். அப்பா கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சாருன்னா பிள்ளையும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறது வழியை சொல்லி கொடுப்பாரு. ஒரு அப்பா வீட்டுல இருக்காருன்னா அண்ணங்கார இங்க வா, அப்பாட்ட போய் எல்லாத்தையும் கீழ்பிடிச்ச நட அதிகன்னு அப்பாட்டையே சேர்த்து விட. அதான் மூத்த மகனுக்கு வேற, வா உனக்கு 100 ரூபா தார, உனக்கு 50 ரூபா தார, உனக்கு 1000 ரூபா தார, நீ அண்ணனை பார்த்து போயிட்டே அப்படின்னு சொன்ன அப்பா கூப்பிடுவாரு. ஆனா பைத்தியக்கார போயிட உன்னைய மூத்த மகன்னு சொல்லி உன்னைய வச்சு எல்லா பிள்ளைகளையும் பொதுவா 4 அண்ணன் தம்பி அக்காவெல்லாம் குடும்பத்துல ஐக்கியப்படுத்த வச்சா நீ என்னன்னா அப்பனையும் அம்மையும் காட்டாம ஏன் சொத்துல இருந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் ஓன் பக்கமா திருப்பிட்டு இருக்கிய. கொஞ்சமா அறிவு இருக்கா? நீ மூத்த பையனாருக்கு பொறுப்பு உனக்கு கொடுத்துருக்கேன், நீ அவங்களுக்கு வழி சொல்லி கொடுடா. நீ 50, 100, 1000 கொடுத்து அவங்களுக்கு அற்பமாக்குறிய. போய் அப்பா போய் பாரு, அண்ணனுக்கு கொடுத்த மாதிரியே அக்காவுக்கு கொடுத்தாரு, அப்பாவுக்கு கொடுப்பாங்க, தம்பியை கொடுத்தாரு, எல்லா பேரனுக்கும் கொடுத்தாரு. இதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருத்தர் விசுவாசத்தை வாயினால சொல்லும் போது, வசனத்தை சொல்லும் போது, சாட்சியை சொல்லும் போது, you also drink in God's presence, you also go and pray, you also go and do ministry, you also go and give the gospel, you also go and comfort the souls of church souls. ஆத்மாக்களை போய் நினைச்சது. நான் சட்டப்பிள்ளையாக உட்கார்ந்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணுனா தண்ணியை பாச பேசிக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்து எப்படி அது? நீங்க அங்க உட்கார்ந்து எழுப்பணும். அபிஷேகம் பண்ண அனுப்பினார், அடுத்தது ஆசீர்வதித்தார். By the same way in Christ the anointing and sending the blessings comes to us from this Isaiah 61 chapter. ஆகையினால கேட்டதை நம்ம செய்யணும். கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? அந்த 8ஆம் வசனத்தை படி, 7ஆம் வசனத்தை படிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் சொல்ற, வெட்கப்பட்ட யோபுவுக்கு இரட்டிப்பாய் பலன் வந்தது போல எருசலேமிலிருந்து செயல்பட்டு போன ஜனங்களுக்கு தெருவுல 2 பங்கு பலன் வந்தது போல வரும் லட்சைக்கு பதிலாக எங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சம் என்ன? கன்ஃபியூசிங் மைண்ட். ரொம்ப லட்சப்பட்டு இப்படித்தான் வாழ போற நிலைமை, அப்படியே தாழ்வு மனப்பான்மைகள். அது நிமித்தமாக 2 அத்தனையாய் பலன் வரும் தங்கள் பாகத்தில். அப்ப அவங்க பாகத்தை விட்டு சொத்து சுகத்தை இழந்து போனவங்களா இருந்தாலும் திரும்ப எருசலேமில் வந்தார்கள். எல்லா கனிமரங்களும் திரும்ப அந்த கனியை கொடுத்தது. எருசலேமிலே அந்த ஜனங்கள் வந்ததை கண்டு அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் மாதிரி மணவாட்டியாக எருசலேமை கண்டது காதல் கொண்டது. நம்முடைய ஆலயத்தை சுற்றி பச்சை பச்சையா செடி வளர்ந்தாலும் அழகா கதிர்மணி மாதிரி செவர்ல வளர்ந்து நிற்குது. அந்த இயற்கையும் காதல் கொள்ளும் இடம்தான் எருசலேம். நாம் இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய எருசலேமை, சபையாகிய எருசலேமை, நம்ம காணப்படுகிற கட்டடமாகிய ஆலய எருசலேமை நேசிக்க வேண்டும். வெட்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். சேம் பிளேஸ், ஓல்டு பிளேஸ், your ancient history must bring, God will bring abundance blessings. அது எவ்வளவு சரித்திரம் படைத்து போன பழைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவுதான் அவருடைய பாகத்தில் எவ்வளவு இடி விழுந்தாலும் சரி, கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? பாகத்திலே சந்தோஷப்படும்படியாக செய்வார். அடுத்த அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். போதும் பாதத்திலே செபிப்போம். நித்திய மகிழ்ச்சி சொன்னால் not only in this earthly Jerusalem, heavenly Jerusalem also belongs to us. நமக்கு சொந்தம். ஆகவே இப்பொழுது எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எருசலேமே என் ஜனமே இயேசுவேதான் பேசுவே. இன்னும் எந்த தோட்டத்திலே இருப்பது என் கிருபை, இன்னும் எந்த தோட்டத்திலே இருப்பது என்
கனிகளை தேடி வந்த இறைவருமா போனது என்ன? நீ கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதுபோல இன்னும் என்னுடைய காலம் கொஞ்சம் தோட்டத்திலே இன்னிருந்து தோட்டத்திலே இருப்பது என்னுடைய கிருபை. ஆகவே உலக பிரகாரமாகவே வாழ்ந்து விடாதே மகனே மகளே. நீ புறப்பலை நிறுத்து, நீ முறுமுறுப்பை நிறுத்து. First for God, secondary for this, not only for this world, secondary for this worldly need. உலகத்தின் தேவைகளுக்காக தேவன் உன்னை ஊழியக்காரி என்று சொல்கிறார், ஊழியக்காரன் என்று சொல்கிறார். விசுவாசி என்று வச்சுட்டு இருந்தா அது போத. நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு ராயல் priest, நான் ஒரு servant of God, I am a minister of God, I am serving for God. Highly your thoughts in front of God, that is the glorious experience. ஆகவே நான் இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது நான் ஒரு ராஜகம்பீரத்தில் போனேன். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற ஊழியம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோமா? ஆகவே சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை தேவராக, போதகராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, இப்படி எல்லாம் சபைகளை தான் எடுக்கிறார். அதனால சந்தோஷமா என்ன சொப்பனத்தை கொடுக்கிற, என்ன தரிசனத்தை கொடுக்கிற, எப்படியாக போக நடத்துகிற. Freely go, personally, freely go, partner by partner, freely go with your family, preach the gospel, protect the souls who are all very poor in spiritual life. ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடிய சபை மக்கள்கிட்ட ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. நானும் நீங்களும் அப்படித்தான் கர்த்தர் விரும்புகிறது. அதுதான் இது அபிஷேகம் பண்ணினார், அனுப்பினார். அவர்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்க அவருடைய சாட்சியின் மகிமையை கொண்டு மேக பாராட்ட ஆசீர்வதித்தார். வெக்கப்பட்டதெல்லாம் நினைக்காதீங்க, ரெண்டு தனியான மரணம் மாறி போகும். லட்சையெல்லாம் நினைக்காதீங்க, உங்க பாகத்தில் நீங்க சந்தோஷப்படுத்துவீங்க. உலகத்துல மாத்திரம் இப்படி செய்கிறவர் அல்ல, நித்திய மகிழ்ச்சியை நம் தலைமையில் வைத்து மகிமையின் சந்தோஷத்தால் நிரப்புவார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை சோதரிப்போம், எல்லா கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஒரே ஒரு சரணம், பலங்கள் பல்லவியில் நிரப்புவாராக. ஒளிநீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கைகளை தட்டி. ஒளிநீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும். அபிஷேகத்தை அபிஷேகத்தை கற்றுக் அபிஷேகத்தை கற்றுத் தருகிறார்.
பொங்கி வா 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 ஊற்று தண்ணீரே எங்கள் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேசக்கர்த்தாவே ஆசீர்வதியும் என் நேசக்கர்த்தாவே ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்போ கல்வரையை கிழங்குவனால் நிரப்பினே கத்தாரையும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே ஏகமாய் கல்வரையை கிழங்குவனால் நிரப்பினே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீராயும் தேசத்தை வாக்களித்தீரே தண்ணீராயும் தேசத்தை வாக்களித்தீரே உப்பு தண்ணீர் ஒரு அபிஷேகம் விசேஷித்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை கொடுத்தவே மாட்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும் மாட்டவரே ஆசீர்வதியும் அபிஷேகம் அனுப்பும் ஆசீர்வதியும் எல்லா ஜனங்களை கட்டி அடியமாற்றங்களை பேசி அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற நல்லதை பெற்றுக்கொள்ளுங்க வழி நடத்துவே என்று கத்தர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் ஜீவனுள்ள பிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தவின் அன்புடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கத்தரை வருகைப்பட்டு இருப்பதாக ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி உள்ளமே பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் அல்லேலூயா. God bless.